சிங்கப்பூர் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இது எப்படி இந்த நிலையை அடைந்தது தெரியுமா? 1965ஆம் ஆண்டிலே சுதந்திரம் பெற்றபோது சிங்கப்பூர் ஒரு சிறிய தீவாகவும் எந்த இயற்கை வளங்களும் இல்லாதவாறு அதிக வேலைவாய்ப்பின்மை கொண்டதாகவும் இருந்தது. லீ குவான் யூவின் தலைமையில் இந்த நாடு வர்த்தகம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்புகளையும் மேம்படுத்தியது. குறிப்பாக இந்த முன்னேற்றங்கள் அதனை சர்வதேச கப்பல் தளமாகவும் வர்த்தக மையமாகவும் மாற்றியது. அதைப்போல குறைந்த வரிகள் மற்றும் வலுவான ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் மூலமாக வெளிநாட்டு முதலீடுகளையும் ஈர்த்தது. சிங்கப்பூரின் அரசாங்கம் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்து அதன் தொழிலாளர் குழுவை உயர்தரமான ஒன்றாகவும் மாற்றியது. அதற்கு பின்பு நிதி, உற்பத்தி மற்றும் உயிரியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் வளர்ச்சி பெற்று உலகளாவிய பொருளாதார சக்தியாகவும் மாறியது. இன்று அதன் திறமையான ஆட்சி, புதுமைகள் மற்றும் உயர் வாழ்க்கை தரங்கள் ஆகியவை அதனுடைய செல்வத்திற்கு பங்களிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.